இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு வந்து தேங்காய் பால் சாதம், அதாவது தண்ணியே சேர்க்காம தேங்காய் பால்லையே நாங்கள் வந்து சாதம் பண்ணுறோம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் ஒரு பூஜை பண்ணோம், அதில் நிறைய தேங்காய் வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்குது, ஆனால் அவசரத்துக்கு தேங்காய் கிடைக்காது, அதனால் கடையில் வாங்கினது தான். இப்படி பொடி பொடியாக அரிஞ்சுதான் நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு பால் பிடிப்போம். நெய்யில் அரைச்சி வச்சுட்டு பால் எடுத்துக்கலாம். இதுக்கு எப்பவும் போல் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது 3 மட்டும் போடுவோம். தயிர் போட்டுக்கலாம். நீல வாக்கில் அரைச்சிக்கிறீங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் தாளிக்கட்டு போட்டுக்கலாம். பூண்டு போடுவோம், நாங்கள் நிறைய போடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பூண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அதோட சுவையே தரும். பழுத்த மிளகாய் போடுறோம், ஏன்னா நல்லா காஞ்சி மிளகாய் அது மாதிரி போட்டோம்னா காரம் அதிகமாகிடும். இந்த மிளகாயே பச்சை மிளகாயே பழுத்ததான் பார்த்து போடுறோம், காரம் இல்லாமல் இருக்கும். பச்சை 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம், பிரியாணி எல்லாமே பச்சரிசி எடுத்து நல்லாயிருக்கும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதனால் உப்பு போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா வதங்கிடும். இந்த பச்சை வாசனை போகணும், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். சிலர் வந்து கத்திரிக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் இப்போ இன்றைக்கி கத்திரிக்காய் போடலை. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா ஒரு வதக்கணும். பச்சரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஊற வச்சு போட்டுடலாம். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது, தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோம். எங்கள் வீடு மெயினில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும், சத்தம் வந்துட்டே தான் இருக்கும். சமையல் ரூம் வந்து மெயின்லேயே இருக்குது, ஏன்னா தெற்கு பார்த்த வீடு பாருங்கள். பக்கத்தில் எங்கள் வீட்டு தோட்டம் பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டம் சப்போட்டா மரம் தெற்கு பாருங்க. சமையல் ரூம் பார்த்தா நல்லா காற்று வரும். வெளியே கூட சமைப்போம், சில சமயம் வெளியே நாங்கள் தோட்டத்துலேயே சமையல்லாம் செய்வோம், அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் அளந்து ஊற்றுறோம். 2 டம்ளர் அரிசி, இது வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 5.25 டம்ளர் நாங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அதாவது 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளருக்கு வந்து 2.25 டம்ளர் வந்து பால், தேங்காய் பால். இப்போ 5.5 டம்ளர், 2 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டோம். குக்கரில் போட்டுடலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லாயிருக்கும். நெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வச்சுக்கலாம். நான்வெஜ்ஜாக இருக்கவங்க முட்டை சாப்பிடுவாங்க,
வெஜிடேரியனாக இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல சுவையாக இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது.